நடிகை குஷ்புவுடைய அம்மாவை மட்டும் நலம் விசாரிக்க முடியுதில்ல, ஏன் என் மக்கள் மீது? இந்த 10 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருந்தது? பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா தானே ஆட்சியில் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? கச்சத்தீவை பத்தி நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, பாஜக தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் நேரத்துல தான் இந்த கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்காக அவங்களுக்கான அறிவுக்கண் திறந்ததா? ஷூட் பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க. இந்திய மீனவர்கள் வருதா, தமிழக மீனவர்கள் வருதா? தமிழக மீனவர்கள். நீ என்ன தமிழ்நாட்டு மீது, தமிழக மக்கள் மீது அக்கறை வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் வாய் தொடுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா? நான் இப்ப எடுத்து வச்ச வாதத்துக்கு போல என்ன பதில் சொல்ல வரீங்க? இந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில ஏன் உனக்கு இப்ப மட்டும் அந்த அக்கறை வருது நான் கேட்கிறேன். ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளில் ஒருவரான சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கச்சத்தீவு விவகாரம், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி மோடிக்கு இப்போதான் கண்ணு திறந்துருக்குதுங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க, இது 60 ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருக்குது. சரி, ரைட்டு, ஓகே. அன்றைக்கு இவங்க காங்கிரஸ் மேலே பழிய போடுறாங்க. அன்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்களும் திமுக ஆட்சியில் இருந்தவர்களும் தான் இதற்கு காரணம் என்று சொல்லிக்கிட்டு பாஜகவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாஜக கட்சியினரெல்லாம் இன்றைக்கு நடைமுறை அரசியல் அதுதானே, கச்சத்தீவு பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையை எப்படி மக்கள் மத்தியில இருந்து அதை மறைக்கணும், அது அப்படியே நீத்து போக்கு செய்யணும் அப்படிங்கிறத சரியா கையாளுறவங்க தான் நம்ம பாஜகவை சேர்ந்தவர்கள். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறணும். இந்த 10 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருந்தது? பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா தானே ஆட்சியில் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கச்சத்தீவுக்கு தொடர்ந்து நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்க நம்முடைய மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க, கச்சத்தீவை நீங்க மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி, கடந்த ஆட்சியில ஏதோ அவர்கள் தவறு நடந்துருச்சு, அவங்க தான் குற்றம் சொல்லுதுன்னா, நீங்க இருந்த இந்த 10 ஆண்டு ஆட்சியில சரிங்களா, என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இதை மீட்கிறதுக்கான வழிமுறைகளை எடுத்திருக்கிறாங்களா? ஏங்க, இன்னைக்கு வர நம்ம மீனவர்கள் அங்க மீன் பிடிக்க போகும்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கல்ல. அப்ப மீன் பிடிக்கிறவங்க சிறையிருப்புக்கு உள்ளாகிறாங்க இலங்கை அரசு, இலங்கை இராணுவ படையினரால். அப்போ அவருடைய செய்திகள் எப்படி வருது? சுட்டு கொல்லப்பட்ட சில செய்திகளை ஷூட் பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க. இந்திய மீனவர்கள் வருதா, தமிழக மீனவர்கள் வருதா? தமிழக மீனவர்கள். தமிழக மீனவர்கள் ஏன் இந்தியா நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? ஏன் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இந்திய மீனவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு செய்தி வருதா? அப்ப இல்ல. அப்ப நம்மளை தனியா தானே அவங்க பிரிச்சு பாக்குறாங்க. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தமிழக மீனவர்கள் சுடப்பட்டார்கள் அப்படின்னு தான் பிரிச்சு பார்க்குறாங்களே தவிர அவர்கள் ஒரு இந்திய மீனவர்கள் கூட அவர்கள் சொல்வதற்கு எந்தவித அறிகுறியுமே தோன்றவில்லை. சரி, இவர் நாம தமிழ்நாட்டு மீது, தமிழக மக்கள் மீது நான் ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நன்றாக இருக்கணும். தமிழக மக்கள் மீது அவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு பார்த்துக்கிறணும். சரிங்களா? நம்ம அருகில் இருக்கிற ஈழம், இலங்கை 1.5 லட்சம் தமிழின மக்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். குழந்தைகள் என்று பார்க்காம, பெண்கள் என்று பார்க்காம ரொம்ப கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. இனப்படுகொலை நடந்தது. இன்னைக்கு வரை அதுக்கு ஒரு சரியான ஒரு நியாயம் கிடைக்காம இருக்குது. உலகமெங்கும் பல நாடுகள் அது இங்கே மனித உரிமை மீறல் பட்டிருக்குது, அதுக்கு உண்டான நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகமெங்கும் பல நாடுகளை சேர்ந்தவங்க அதுக்கான குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஐநா மன்றத்தில் இந்தியா தரப்பில் என்ன அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க? 2014 பாஜக ஆட்சிக்கு வருது, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறாங்க. அப்போ பதவியேற்பு அந்த விழாவில் ராஜபக்சேய இலங்கையிலிருந்து பதவி பிரமாணத்துக்கு அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள சிவப்பு கம்பளம் விரித்து அழைச்சிட்டு வராங்க. எமது மக்கள், தொப்புள்குடிய உறவுகள் பல லட்சம் பேர் அங்கு கொன்று குவிக்கப்பட்ட காரணமானவருக்கு நீங்க சிவப்பு கம்பளம் விரித்து அவரை வரவேற்பு கொடுத்து நீ மகிழ்ச்சி அடைகிறீன்னு சொன்னா, இந்த தமிழக மக்கள் மீது, இந்த தமிழ்நாட்டு மீது உன்னுடைய அக்கறை என்ன? நான் கேட்குறேன், சொல்லுங்க.
அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் பள்ளி மாணவி உட்பட எத்தனை பேர் துப்பாக்கி சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க? இன்னும் அந்த கரை முடிஞ்சிருச்சுங்களா? என்ன என் தமிழக மக்கள் மீது உனக்கு அக்கறை வருது? ஏழை எளிய பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் கல்வியில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் கல்வியில் முன்னேற வேண்டும், வேளாண்மையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணில் அடுத்த கட்ட தலைமுறைகளை வளர்த்து எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஏழை நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கு நோக்கி பயணித்த அனிதா என்கிற அந்த மாணவி நீட் தேர்வு பிரச்சனையில் அன்று அவர்கள் மரணித்தார்கள். இன்னும் எவ்வளவோ பேர் அந்த நீட் தேர்வு பிரச்சனையில் மரணித்தார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார்? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜகவை சேர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் தான். சரிங்களா? டெல்லியில் விவசாயிகள், ஒட்டுமொத்த இந்தியா அவனுடைய விவசாயிகளும் அங்கு எங்களுடைய விவசாயத்திற்கு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே போராடுறாங்க. ஆனால் அவங்க மீது அத்துமீறிய தாக்குதல் நடத்தி உயிர் சேதம் ஏற்படுத்தினீங்க. நமக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்த அந்த விவசாயிகளை இதே மத்திய அரசு தானே என்ன செஞ்சாங்க? அப்போ என்ன அக்கறை இருக்குது? சரி, சமீபத்தில் தமிழ்நாட்டில் மிக்சாம் புயல் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த புயல் எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தினது. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பெரும் கனமழையில் பெரும் பாதிப்பு, பெரும் உயிர் சேதம், புரியுதுங்களா? ஆனால் ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு நம்ம மக்கள் மீது ஏதாவது ஒரு நலம் சார்ந்த ஒரு அக்கறை எடுத்தாரா? வந்து பார்த்தாரா? இல்லை அதுக்கு பிறகு இங்கே ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அது சம்மந்தமாக அக்கறையாக போய் நலம் விசாரிச்சாரா? நடிகை குஷ்புவுடைய அம்மாவை மட்டும் நலம் விசாரிக்க முடியுதில்லை, ஏன் என் மக்கள் மீது, என்னுடைய மக்கள் நலம் சார்ந்த அந்த பிரச்சனையில் அவங்க தவிச்ச போது நீ நலம் விசாரிக்கல? அதுக்குண்டான நிவாரண பேரிடர் காலத்தில் மத்திய அரசு உடனடியாக அதுக்குண்டான நிவாரண பணத்தை கொடுக்கணும்ல, அது கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு வர? ஆனால் அவங்க முன்கூட்டியே வந்துட்டு நிவாரண உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம், நிவாரணத்துக்காக 5000 கோடிகள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் இங்கே வந்து நிவாரண பணம் இதுவரை கொடுத்துட்டாங்கன்னு உங்களால் வந்து உறுதியை எடுத்து வைக்க முடியுமா? அதாவது பேரிடர் காலத்தில் கொடுக்கல, ஆனால் முன்கூட்டியே அதுக்கான வேலைகளை வந்துட்டு கால்வாசி பேரிடர் காலத்தில் வந்து அதை தடுக்க விதமான ஆயத்த வேலைகளை, புரியுதுங்களா? பேரிடர் மீட்பு குழுவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்து தீயணைப்பு வீரர்களாக இருக்கட்டும், இது சம்பந்தவர்கள் அவர்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அது யாரு? இங்க மாநில கட்சிகள், மாநில ஆட்சி இருக்கிறாங்கல்ல, அவங்க முன்னெடுப்புல தான் அவங்களுடைய இதுல தெரியும். உனக்கு இங்க என்ன பாதிப்பு எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுங்களா? இவங்க தான் வழி நடத்த முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாதிப்புகள் அடைஞ்ச பிறகு இதுக்குண்டான நிவாரண பணத்தை இதுவரை ஒரு ரூபாயாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. கொடுத்துருக்காங்களா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இல்லை, அப்புறம் என்னங்க அக்கறை வச்சுட்டாங்க? நீ என்ன தமிழ்நாட்டு மீது, தமிழக மக்கள் மீது அக்கறை வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஆய் தொடுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? நான் இப்போ எடுத்து வச்ச வாதத்துக்கு போல என்ன பதில் சொல்ல வரீங்க? உங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இந்த தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடுடைய அரசியல் தன்மை வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவுல பேசப்படும், உலக அளவுல பேசப்படும். அதுக்காக தான் வந்து அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் வந்து அவர்களுடைய மக்கள் அறியாமையை வந்து அவர்கள் பயன்படுத்தி ஆட்சியை இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற சுயமரியாதை உள்ள மாநிலங்களில் மக்கள் ஓரளவு அரசியல் விழிப்புணர்வுடன் இருப்பதனால் அவர்களுடைய அந்த பிரிவினைவாத அரசியலுக்கு, மதவாத அரசியலுக்கு இங்கு இடம் கிடையாது. அதுக்காக இதனுடைய அரசியல் தாக்கம் வடக்கே அவர்களுக்கான அரசியலுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு இரக்கத்தையும் ஏற்ற தாழ்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதை ஈடு செய்வதற்காக தான் தமிழ்நாட்டு மீது அதிகமாக வந்து மக்கள் மீது அக்கறை எடுத்து கொண்டிருப்பது போல், மக்களுக்கு ரொம்ப நாங்கள் நல்ல பல திட்டங்களை செய்திருக்கிற மாதிரிகள் வந்து அவர்கள் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் மூலம் வந்து பொய் பிரச்சாரங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமே தவிர மற்ற மீது, இந்த மக்கள் மீதோ இந்த மாநிலத்தின் மீதோ அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. இப்போ கூட எடுத்துக்கங்க, கவர்னராக இருந்தாங்க பார்த்தீங்களா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், புதுச்சேரி உட்பட, புதுச்சேரியும் தெலுங்கானாவில் தான் இருந்தாங்க. அதை வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து நான் மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே தென் சென்னையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் அமைச்சராக இருந்தவரை எல் முருகன், மத்திய இணையமைச்சர், அவரை வந்து இங்கே ஒரு தொகுதியில் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அண்ணாமலையை வந்து எப்படின்னு சொன்னால் அவரையும் வந்து எனக்கு கட்சி தான் தலைமை சொன்னது, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருக்கிறாங்க.
அப்படி அவங்க வேட்பாளரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்தின ஆளுகளை ஃபுல்லா நீங்க நல்லா செலக்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் தான். நட்சத்திர வேட்பாளர்கள். இதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் நின்றவங்க இவங்க பார் உனக்கு பதவி கொடுத்துருக்குறோம், சரிங்களா, உன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறோம், இந்த முறை நீ எப்படியாவது ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு இது. நீங்க இந்த ஒரு கேள்வியை நான் தொடுக்கப்படுது. நிச்சயமா இந்த கச்சத்தீவு விவகாரத்துல வந்துட்டு பாஜக வந்து எந்த அளவுக்கு பெரிய அக்கறை வந்து தமிழ்நாடு மக்கள் மீது காட்டுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க வந்து குறிப்பிட்டு திமுக மீது குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னா இந்த கச்சத்தீவு முழுமையா வந்துட்டு கையெழுத்தானதுக்கு வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் காரணம், அவர்கள் வந்து அப்போ வந்துட்டு தலையசைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, அதான் முதல்ல அதுக்கு உண்டான ஒரு பதில் கொடுத்துட்டேன். அதாவது வந்து மத்திய அரசுக்கு இருக்கிற அந்த அதிகார வரம்பு என்ன, மாநில அரசுக்கு இருக்கிற வரம்பு என்ன அப்படிங்கறது வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மாநில அரசால மத்திய அரசை கண்டிப்பா கை கொள்ள முடியாது சொன்னா ஒரு வரையறுக்கப்பட்டதுக்குள்ள உள்ள அதிகாரத்துக்குள்ள தான் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. அப்போ மத்திய அரசு கிட்ட தான் அதிகார குவியல்கள் வந்து குவிஞ்சு போயிருக்குது. நிச்சயமா. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா இது நடந்த சமயத்துல எல்லாம் நம்ம பிறந்திருக்கவே இல்லை. நம்ம வரலாறு சான்றுகளை வச்சுதான் நம்ம வந்து அதை படிச்சு அறிஞ்சு நம்ம அதை பத்தி நம்ம பதிக்க நம்ம பகிர்றோம், பேசுறோம், வாதிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது சம்பந்தமா கடந்த காலங்களில் வந்து இது விவாதங்கள் ஏற்படும் பொழுது கருணாநிதியும் இதுக்கு சம்பந்தமான விளக்கங்களை நம்ம கொடுத்திருக்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம், புரியுதுங்களா. அது அன்றைக்கு காலகட்டத்தில் அது எப்படி நடத்தப்பட்டது, அதுக்கு நாங்கள் எந்த முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, சரிங்களா. ஆனால் நடப்பு பாஜக ஆட்சி, அதுதான் நான் கேட்கிறேன், இந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில ஏன் உனக்கு இப்ப மட்டும் அந்த அக்கறை வருது நான் கேட்கிறேன். அடா வந்து அன்னைக்கு அவங்க வந்து அந்த தவறு செஞ்சுட்டாங்க, குற்றத்துக்கு வந்து உங்க காரணம் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த 10 ஆண்டுகளை உனக்கு அக்கறை எடுக்கிறதுக்கு உனக்கு இப்பதான் வருதா? இல்ல வந்துட்டு என்னோட பார்வையா என்ன இருக்குன்னா, இப்ப வந்து பாஜக வந்து திமுகவை ஏதோ ஒரு விஷயத்துல குற்றம் சாட்டி பேசுறாங்க, அதனை போன்றதான் திமுகவும் பாஜக வந்து சார்ந்து. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது தேர்தலுக்காக அவர்கள் வந்து ஒருத்தர் அரசியல் விமர்சனம் வைக்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடிய அரசியல் இல்ல. தொடர்ந்து திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க மாநிலத்தில இருந்து ₹1 கொடுத்தா அங்க மத்திய அரசுல இருந்து வெறும் 29 பைசா தான் வருதுன்னு சொல்றாங்க. இது வெறும் 2014 இருந்து வந்திருந்தா நாம ஏற்றுக்கலாம். ஆனா அதுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் திமுக அப்போது இருந்த கூட்டணியிலுமே இந்த 29 பைசா தானே. அப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கான சரியான இடமா இது? வெறும் சும்மா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா திமுக பாஜக மேல, அப்படிதானே நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். அதாவது வந்து அவங்களுடைய அதிகார வரம்பு என்ன இருக்குது, மாநில அரசுடைய அதிகார வரம்பு என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மள தெரியும். அவங்க அதிகாரம் வந்து அவங்கள்ட்ட தான் அதிகமாக பெரும்பான்மையாக குவிஞ்சு இருக்குது. அதனால வந்து அவங்க எளிதாக வந்து நம்மளை வந்து அடைக்க ஒடுக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்குது. இங்கே வந்து இது நடப்பு பாராளுமன்ற அரசியல் தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாள் நடக்கலையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ₹1 இங்கே இருந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பைசா 29 பைசா தான் கிடைக்குது. இதே மற்ற மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் வந்து எடுத்துக்கங்க, அங்கே வந்து இதை விட அதிகமா போகுது மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்மளிடமிருந்து வாங்குற பைசாவை கூட நமக்கு வந்து திரும்ப வந்து அவங்க சரிவர ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மாநில தரப்புல இருந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அதுக்குண்டான ஒரு அவங்க மீது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதம், சரிங்களா. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமா பார்க்கணும். அப்போ இந்த அரசியல் இவங்க அதை நமக்கு சொல்ல வரோம், இவங்க இப்ப எதுக்கு இதை பத்தி பேசுறாங்க? கச்சத்தீவை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, பாஜக தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த தேர்தல் நேரத்துல தான் இந்த கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்காக அவங்களுக்கான அறிவுக்கண் திறந்ததா? அதுக்கு முன்ன அவங்களுக்கு திறக்கலையா? சரி, அந்த 10 ஆண்டுகள் இருக்கும்போது அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கான நடைமுறைகள் சாத்தியங்கள் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இன்னும் காவிரி பிரச்சனை இருக்குது, முல்லையாறு பிரச்சனை இருக்குது, இன்னும் பலவித நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிய பிரச்சனைகளா இருக்குதுல்ல, அதெல்லாம் தீர்க்கிறதுக்குள்ள வழிமுறைகளை அவங்க செஞ்சுட்டாங்களா? இன்னும் தமிழ்நாட்டுல நம்ம சட்டமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மசோதாக்கள் அனுப்பப்பட்டதுக்கு அதற்குரிய விதத்தில் வந்து அவங்க சட்டமாக்கப்பட்டு இங்கே நிறைவேற்றிட்டாங்களா? சரிங்களா. இதை நம்ம நல்லா வந்து விட்டு நம்ம கவனிக்கணும். நடைமுறைப்படுத்தப்பட்ட சமீபத்தில் தேர்தல் பத்திர முறைகேடு ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுல பெருங்கோடிகளை வாரி சுருட்டினது எந்த கட்சி? பாரதிய ஜனதா, பாஜக. அது எதன் மூலம் வெளிப்பட்டது? சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் கண்டனம் போட்டு அந்த ஸ்டேட் பேங்குக்கு நீங்க உடனே இந்த நேரத்துக்குள்ள அதை வெளியிடணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க வெளியிட்டாங்க. அப்ப அதுவரை அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், புரியுதுங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க, அமலாக்கத்துறை போய் அங்க ரைடு பண்ணுவாங்களாம். அங்க ரைடு பண்ண அந்த காலகட்டத்தில்
உங்களுக்குள்ள ஒரு சமரச உடன்பட்டு அவங்களுக்கான ஒரு தேர்தல் பத்திரம் மூலம் அவர்கள் பண பரிமாற்றம் நடந்திருக்குது. அப்ப இதுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யார் யார் மூலம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனை கொடிகள் கொடுக்கப்பட்டது, எந்த தேதியில கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதுக்குண்டான பிரகாரமாக விசாரிச்சு எடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுல பெரும் முறைகேடுக்கு உள்ளானது அப்ப அப்படின்னு சொன்னா ஒரு வெட்ட வெளிச்சா தெரியுது பாஜக இந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப அதோடைய இதை நீங்க இப்ப பேச முடியுதா? நினைவுல வருதுங்களா? அதை மாத்தி அடிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளோ அதை வந்து கச்சத்தீவு கொண்டு வந்து பண்ணிக்கிறாங்க. கச்சத்தீவு பிரச்சனை வந்து என்னமா இவங்க அது தீர்வு கண்டு முடிச்சது மாதிரி அவங்க பேசுறாங்க. எதுவும் பேசல. காவிரி பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. தீர்த்து வச்சுட்டாங்களா? கிடையாது. முல்லை பிரச்சனை இன்னும் பிரச்சனையில தான் இருக்குது. தீர்த்து வச்சுட்டாங்களா? கிடையாது. அப்ப இவங்களுடைய நடைமுறை அரசியலுக்காக தான் அவர்கள் இப்படிய தேர்தல் ஒரு அரசியலுக்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி நம்மளுடைய தமிழ்நாட்டு மீது அக்கறைக்காகவோ நம்ம மக்கள் மீது அக்கறையாகவோ எதுவுமே கிடையாது. அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், அவர்கள் தேர்தல் ஆதாயத்துக்கான அரசியலாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர மக்களுக்கு இதனால என்ன, மக்கள் தீர்வுக்கா என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க அவங்க தொடுக்கிற கேள்விக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க, இவங்க தொடுக்கிற கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. இதுதான் அரசியலா இருக்க தவிர ஆனா நமக்கு அந்த தீர்வு கிடைச்சிருச்சுங்களா? தீர்வு கிடைக்கல. நிச்சயமா சார். தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை உங்கள் முன் வச்சேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றிகள்.